இந்த சேனலோட 90,000 பீப்புள் சீரியஸ் இன்வெஸ்டர்ஸ் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. எல்லா வீடியோவும் பார்க்குறீங்க. உங்களுக்கு எத்தனையோ கேள்விகள் வரும். இந்த கேள்விகளை கேட்கணும்னு தோணும். ஆனால் அதெல்லாம் கமெண்ட்டில் போய் கேட்க கூச்சமாக இருக்கலாம். பர்சனல் கொஸ்டின்ஸாக இருக்கலாம். இந்த எல்லா கேள்விகளையும் நீங்கள் எங்கிட்ட கேட்கணுன்னாக்கா ஆஸ்க் மைல்ஸ்டோன்ஸ் டு வெல்த் எனிதிங்ன்ற என்னுடைய ஒரு ஹெல்ப்லைன் இருக்குது. AMA அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த ஹெல்ப்லைனில் நீங்கள் இந்த கீழே இருக்கிற ஃபார்மை ஃபில்அப் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நேரடியாக எங்கிட்ட நீங்கள் பேசலாம், கேள்விகளை கேட்கலாம். எனக்கு தெரிந்தவரை முடிந்தவரை உங்களுக்கு பதில்களை சொல்கிறேன். ஸோ அந்த களத்திலே நம்ம தொடர்ந்து பயணிப்போம். ஒரு நண்பர் எங்கிட்ட நான்லாம் பழைய மாதிரி இல்லை, முந்தியெல்லாம் வெறும் FDயில் தான் பணம் வச்சுருப்பேன், இப்போ நான் மார்க்கெட்டில் இருக்கேன், ஷேர் மார்க்கெட்டில் எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்குது அப்படின்னு ரொம்ப ஆக்சென்ட்டோடலாம் சொன்னார். இவர் என்ன ஷேர் மார்க்கெட்டில் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எடுத்து என்ன பண்ணிட்டாரு? சரி, என்னவா பண்ணுற நீ அப்படின்னு கேட்டேன். இல்லை நான் SIP பண்ணுறேன் அப்படின்னாரு. சரி, எவ்வளோக்குமா பண்ணுறேன்னு? இல்லை மந்த்லி 5,000 பண்ணுறேன். ஓ அப்படியா, உனக்கு 5,000 போதுமா? இல்லை ஒரு 5,000 பண்ணலாம் அப்படின்னு திங்க் பண்ணேன், 5,000 பண்ணுறேன். சரி, திங்க் பண்ணியே ஆக்சுவலாக திங்க் பண்ணியா அப்படின்னு கேட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் தானே வச்சு செஞ்சிருவோன்னு முடிவு பண்ணிட்டேன் அவரை. இல்லை முன்னாடிலாம் எல்லாரும் 1,000 rupees பண்ணிட்டு இருப்பாங்க, அதனால் நான் 5,000 பண்ணுறேன் அப்படின்னாரு. அப்படியே என்ன சொல்கிறதுனே தெரியல. இவரோட வருமானம் என்னன்றது எனக்கு ஓரளவுக்கு தெரியும். அவருடைய மாத செலவு என்னங்கிறது எனக்கு தெரியும். இவர் 5,000 பக்கத்தில் அட்லீஸ்ட் ஒரு 0 போடணும். அவர் செய்ய வேண்டிய SIP 50,000 ரூபாய். அவருடைய மாத வருமானத்தை மனதில் கொண்டு 2 lakhs per month இன்கம் இருக்குது. 5,000 SIP பண்ணுறாரு அண்ணன். பண்ணிவிட்டு என்னை பார்த்த உடனே பழைய ஷேர் மார்க்கெட்டுக்கு தெரிஞ்ச ஆளாச்சே, இவர்கிட்ட நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோன்னு பெருமைப்பட்டுக்கோன்னு எங்கிட்ட பெருமையாக வேற சொல்கிறாரு. ஸோ நான் சொன்னேன், சரி 5,000 SIP பண்ணுறேன், வேறு என்ன பண்ணுறேன்? பெருசாக ஒன்றும் பண்ணல. பேங்க் FD என்ன ரிட்டர்ன் வருது? 6% வருது. சரி, இது தவிர என்னம்மா பண்ணேன்னா, இல்லை என்னோட லோனெல்லாம் அடைச்சிட்டேன், அப்புறம் எங்கேயோ வெளியில் போய் ஒரு பிளாட் வாங்கினேன், ஏதோ ஸ்டோரி சொல்லிட்டு இருக்காரு. இவர் பண்ணுற எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டுமே பார்த்தாக்கா சிங்கிள் டிஜிட் ரிட்டர்ன் வரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படி சொல்லிடுவோம். இந்த 5,000 தான் அவருக்கு ஒரு டபுள் டிஜிட் ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ 2 லட்சம் சம்பாதிச்சு கூட குறைஞ்சபட்சம் 50,000 ரூபாய் SIP பண்ண வேண்டிய ஒரு நபர், குறைஞ்சபட்சம் 50,000 ரூபாய், என்னை பொறுத்தவரை அதோட அதிகம் பண்ணலாம், பட் மினிமமாக 50,000 பண்ண வேண்டிய ஒரு நபர் 5,000 SIP பண்ணிட்டு இருக்காரு. பண்ணிட்டு பெருமை வேற படுறாரு. பல முதலீட்டாளர்களுக்கு இந்த சிக்கல் இருக்கு. வருமானத்துக்கும் சேமிப்பு மற்றும் முதலீட்டிற்கும் உள்ள இடைவெளி, அதுக்கு ஒரு கார்லேஷன் இருக்கணும். இவ்வளவு சம்பாதிச்சா இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும் மாதம் மாதம்னு, அந்த ஒரு கனெக்டே இல்லாமல் இவங்க மனசில் ஏதோ ஒரு நம்பரை வச்சுக்கிட்டு அந்த நம்பரை பண்ணிக்கிட்டு தாங்க ஏதோ பெருசாக பண்ணுறதா நினச்சிக்கிறாங்க. 2 பேர் 2 லட்சம் சம்பாதிக்கிறாங்க மாதம் மாதம், 2 பேரும் அதே சேல்ரி. ஒருத்தர் மாதம் 5,000 பண்ணுறாரு, இன்னொருத்தர் மாதம் 50,000 பண்ணுறாரு. இப்படியே ஒரு 15-20 வருஷம் போகுது. இவங்க வருமானம் கரெக்டாக அதே அளவு உயர்ந்துக்கிட்டே வருது வருஷா வருஷம். ஒரு சேஞ்சும் இல்லை இன்கமில். 2 பேரும் பேரலாக ஒரே மாதிரி கேரியர் ப்ராக்ரஷன், ஒரே மாதிரி வளர்ச்சி. 20 வருஷம் கழித்து ஒரே அளவு கரியரில் அச்சீவ் பண்ணியும் 2 பேருக்கும் நடுவில் வெல்த்தில் எவ்வளோ கேப் வரும்னு கொஞ்சமாவது உங்களால் யோசிச்சு பார்க்க முடியுதா? இப்போ இந்த 2 பேரை கடந்து ஒரு 3வது நம்பரை நுழைக்க போகிறேன். அவர் 50% சேவ் பண்ணுறாரு, அதே சேல்ரி, மாதம் 1 லட்சம் போட்டுக்கிட்டே இருக்காரு, வருஷத்துக்கு 12 லட்சம், 20 வருஷத்துக்கு இந்த மாதிரி சேவ் பண்ணுறாரு. இவர்கிட்ட இருக்கக்கூடிய வெல்த் இந்த மற்ற 2 ஃப்ரெண்ட்ஸை விட பல மடங்கு அதிகமாக இருக்கும். அதை உணராமல் இவங்க 20 வருஷம் ஓட்டிடுறாங்க. இது ஏதோ கடந்த 20 ஆண்டு கால வரலாறு, வருங்காலத்துக்கு பொருந்தாது அப்படின்னு நினைக்காதீங்க. உறுதியாக திரும்பவும் இதே தான் நடக்கும். ஸோ நல்ல வருமானம் இருந்தால் கூட எவ்வளவு சேவ் பண்ணணும், எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணணும், அதை எங்கே இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பெட்டர் ரிட்டர்ன் எடுக்கணும், எப்படி இன்ஃப்ளேஷனை கணிசமாக பீட் பண்ணக்கூடிய அசெட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணாக்கா வெல்த் கிரியேஷன் நல்லா வரும், எப்படி ஒரு சக்ஸஸ்ஃபுல் வெல்த் கிரியேஷனை உருவாக்குறதுக்கு இந்த மந்த்லி சேவிங் இன்வெஸ்டிங் ஹேபிட்டை நீங்கள் பவர் பண்ணணும்.
அதில் எஸ்ஐபியின் பங்கு என்ன? இந்த இடத்துல வந்து நீங்கள் நின்று நீங்கள் எஸ்ஐபியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்ஐபின்றது ஒரு சாதாரண முதலீட்டு வழிமுறையாக தெரியாது. அதை வச்சுக்கிட்டு எப்படி நீங்கள் பவர் பண்ணலான்னு யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அந்த எஸ்ஐபியை கூட சரியான இடத்துல பண்ணணும், கண்ட இடத்துல பண்ணக்கூடாது, பண்ணி உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு தீர்மானிச்சிருவீங்க. தோல்வி வராத இடத்துலையும் சரிவு வராத இடத்துலையும் எஸ்ஐபி பண்ணுறதுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. போதுமான அளவு எஸ்ஐபி பண்ணணுன்றது உங்களுக்கு ஒரு வாழ்வியல் முறையாயிடும். எப்போல்லாம் வருமானம் கொடுத்தோ அப்போல்லாம் உங்கள் எஸ்ஐபியை நீங்கள் கூட்டிப்பீங்க. நான் சொன்னேன், அந்த 50% ஆஃப் 2 lakhs சேவ் பண்ணி 1 lakh எஸ்ஐபி பண்ணி அதே விஷயத்தை தொடர்ந்து வருமானம் கூடும்போது மறக்காமல் எஸ்ஐபியை அட்ஜஸ்ட் பண்ணி கூட்டிக்கிட்டு போன நபர் இருக்கார் பாருங்க, அவர் மாதிரி நீங்கள் வெல்த் கிரியேஷன் பண்ணுவீங்க. நிச்சயமாக நீங்கள் 5000 எஸ்ஐபி பண்ணி 2 லட்சத்தில் எங்கிட்ட வந்து பெருமைப்பட்ட ஃப்ரெண்டாக ஆகக்கூடாது. அவர் நிலைமை உங்களுக்கு வரக்கூடாது. அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ எவ்வளோ ஏர்ன் பண்ணால் எவ்வளோ எஸ்ஐபி பண்ணோம், அதை எங்கே சேஃபாக பண்ணோம், அதை எப்படி பண்ணோம், அந்த எஸ்ஐபியை கடந்து ஏதாவது லம்சம் பண்ணி மார்க்கெட் இறங்கும் போதெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணி உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை பெட்டர் பண்ணலாமா, இந்த சிந்தனைகளை வளர்த்து கொள்ள வேண்டிய ஒரு காலச்சூழலில் நம்ம இருக்கோம். ஏற்கனவே நீங்கள் பண்ண விஷயங்கள் நிறைய இருக்கலாம். அது சரியாக தப்பான்னு இப்போவே நீங்கள் ஒரு அசஸ்மெண்ட்டை எடுத்துக்கோங்க. அந்த அசஸ்மெண்ட் உங்களுக்கு தேவை, உதவி தேவைன்னா தாராளமாக நீங்கள் இந்த வீடியோவில் இருக்கிற இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணிங்கன்னா உடனடியாக உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கும். இதுவும் உங்களுக்காக இருக்கக்கூடிய ஒரு வசதி. அதை நீங்கள் விரும்பினால் பயன்படுத்தி கொள்ளலாம். எந்த சப்ஜெக்டை பேசினாலும் அந்த சப்ஜெக்டை உங்கள் லைஃப்பில் எப்படி பயன்படுத்த வேண்டும், உங்கள் லைஃப்பை இன்னொரு பெட்டர் பிளேஸை நோக்கி கொண்டு போவதற்கு அந்த சப்ஜெக்ட் எப்படி முக்கியமாகும், அது எப்படி உங்களுக்கு உதவும், எப்படி நீங்கள் அதை உங்களுக்கு உதவ செய்ய வேண்டும், அதையெல்லாம் சிந்திக்க வைக்கிறது தான் இந்த வீடியோவினுடைய நோக்கம். தொடர்ந்து இது போன்ற சப்ஜெக்ட்ஸை பேசுவோம், இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.